10ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் கற்பவை கற்றபின் பகுதியில் இயல் 3 திருக்குறள் பகுதி. அதில் ஏற்கனவே ஒரு வினா பார்த்தாச்சு. இப்போ பார்க்கக்கூடிய பகுதி 2வது வினா. அதாவது கதைக்கு பொருத்தமான குறளை தேர்வு செய்து காரணத்தை எழுதுக. ஒரு கதை. சின்னசாமி யாரோ மரத்தோரமாக நிற்கிறாங்க, யாராக இருக்கும்? மாட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு அப்பா கேட்டார். தெரியலப்பா, இறங்கி யாருன்னு பாரு. வாட்ட சாட்டமாய் கண்ணாடியும் அலைபேசியும் கையுமாய் சாலையோரத்தில் வண்டியுடன் ஒருவர் நின்றிருந்தார். ஐயா, நீங்கள் வெளியூரப்பா, வண்டி நின்று போச்சு. அப்படியா? வண்டியை தூக்கிட்டு மாட்டு வண்டியில் வச்சுட்டு வாங்க, மழை வர்ற மாதிரி இருக்குது. ஊர் ரொம்ப தூரம், வேறு வண்டியும் வராது. அவர் உடையையும் உழைத்து களைத்த வியர்வை பொங்கிய உடலையும் பார்த்து வரலேன்னுட்டார். 3-4 பேர் தான் வண்டியில் இருந்தோம். சிறிது தூரம் போகிறதுக்குள்ளே மழை கொட்டுன்னு கொட்டிருச்சு. நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு இரவில் தூங்க போகிறப்ப அப்பா சொன்னார், தம்பி, அந்த சூட்டுக்காரர் மழை தாங்காமல் நடந்திருக்காரு. தேங்காய் விழுந்து மண்டை உடைஞ்சி வேறு யாரோ தூக்கிட்டு வந்திருக்காங்க. நம்ம ஊர் அரசு ஆஸ்பத்திரியில் கட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பாவம், படித்தவராக இருக்கார். சூழ்நிலை புரியாமல் வரமாட்டேன்னு சொன்னார். இப்போ வேதனைப்படுறார். இதில் 3 குறட்பா கொடுத்துருக்கு. அதில் எது பொருத்தமான குறள் எது அப்படின்னாலும் அதை குறிவிடு. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலக்கற்றும் கல்லார் அறிவிலாதார் என்று சொல்லக்கூடிய குறட்பா இந்த கதைக்கு பொருத்தமான குறட்பா இந்த பகுதி. அதாவது என்னதான் கற்று இருந்தாலும் அறிவில்லாதவராக உலகத்தினுடைய நிலை என்ன என்பதை புரிந்து அதற்கேற்ப வாழ வேண்டும் என்பதை இந்த குறள் உணர்த்தும் கருத்தாகும். அப்படி அவ்வாறு உலகத்தினுடைய அறியாதவர்கள் எவ்வளவுதான் படித்திருந்தாலும் அறிவில்லாதவர்களாக பயன்படுகிறார் என்பது இந்த கதை உணர்த்தும் நீதி கருத்தாகும். இந்த பகுதியை பாருங்கள். நன்றி, வணக்கம்.